இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் முதலாவது கலந்துரையாடல் பகுதியோடு. உங்களுக்கு தெரியும், வணக்கம் நேத்ரா புதன்கிழமையில் அதிகமாக படைப்பாளிகளை அழைத்து வருவது வணக்கம். அந்த வகையில் இன்றும் ஒரு எழுத்தாளரை அழைத்து வந்திருக்கின்றோம். இவர் ஒரு எழுத்தாளராக மட்டுமல்லாமல் பிரதி அதிபராக கல்வியில் தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு விடயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இன்றளவிலும் ஏதாவது ஒரு விடயத்தை பயின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு பெண்ணாக, ஒரு ஆளுமை மிக்க பெண்ணாக எமது மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை தான் அழைத்து வந்திருக்கின்றோம். இன்று எங்களோடு இணைந்திருக்கின்ற நான் இவரை எழுத்தாளர் என்று சொன்னால் அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நம்புகின்றேன். எழுத்தாளர் ஃபாத்திமா காமிலா அவர்கள் தான் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். நான் சொன்னது போல நீங்கள் ஒரு எழுத்தாளராக அடையாளப்படுத்துவது தான் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன். ஏனென்றால் என்னோடு கதைக்கும் போது அதை பற்றி தான் அதிகமாக கூறியிருந்தீர்கள். சிறு வயதிலிருந்து எனக்கு இந்த கலை மீதான, இலக்கியம் மீதான ஆர்வம் அதிகம் என்று. எப்படி இந்த ஆர்வம் வந்தது? எங்கு உங்களுக்கு அதை தூண்டியது? இதனூடாகவே நான் பயணிக்கப் போகின்றேன் என்ற எண்ணம் எப்போது வந்தது? சிறு வயதிலிருந்து என்னுடைய வீட்டு சூழல், என்னுடைய சகோதரர்கள் அதிகமாக வாசிக்கின்ற ஆர்வமுடையவர்களாக இருந்தார்கள். சின்ன வயதிலேயே ஆனந்த விகடன், சிந்தாமணி, தினகரன் போன்ற பத்திரிகைகளை வாசிக்கின்ற அந்த பழக்கம் என்னுடைய வீட்டு சூழலிலே காணப்பட்டது. அவர்களை பார்த்து எனக்கும் அந்த வாசிக்கின்ற ஆர்வம் காணப்பட்டது. சிறு வயதிலிருந்தே அவர்களை பார்த்து வாசிக்கும் பொழுது எனக்கும் எழுத வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டது. சிறு வயதிலிருந்தே சிறுவர் உலகம் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு எழுதி அனுப்புவேன், துணுக்குகளை எழுதி அனுப்புவேன். வாசிப்பின் மீது இருந்த அந்த ஆர்வம் மேலும் மேலும் தேடி வாசிக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தை தூண்டியது. அதே போல் என்னுடைய வாழ்க்கை துணைவரும், அவர் ஒரு சட்டத்தரணி, அவரும் அதே போலத்தான் நிறைய வாசிப்பார், நிறைய தேடி வாசிப்பார். புத்தகங்களை கண்டால் அவருக்கு சரியான ஒரு விருப்பம், நிறைய புத்தகங்கள் வாங்குவார், வாசிப்பார். அது எனக்கு இன்னும் ஒரு துணையாக அமைந்தது. அந்த வகையிலே என்னுடைய தேடலுக்கும் ஆசைக்கும் அது உந்து சக்தியாக அமைந்ததால் அது இன்னும் எனக்கு என்னுடைய ஆசைக்கு உதவியாக அமைந்தது. என்னத்தான் நமக்கு ஆர்வம் இருந்தாலும், எழுத வேண்டும் எல்லாமே இருந்தாலும், ஏதோ ஒரு விடயம், ஒரு பாராட்டாக இருக்கலாம், முதல் பாராட்டாக இருக்கலாம், எனக்குள்ள இந்த விஷயம் இருக்கு அப்படின்ற அந்த நம்பிக்கையை நமக்கு உருவாக்கும். எது உங்களுக்கு அந்த நம்பிக்கையை தந்தது? நான் தமிழ் மொழி தின போட்டிகளிலே தரம் 3 கற்றுக்கொண்டிருந்த அந்த சந்தர்ப்பத்திலே நான் அந்த முதலாம் இடம் பெற்றது, மாகாண மட்டத்திலே முதலிடம் பெற்றது. திருப்பவும் எனக்கு அகில இலங்கை மட்டத்திலே முதலிடம் பெற வேண்டும் என்ற அந்த தூண்டுதலை அளித்து, தற்போதுதான் மாணவர்களுக்கு வந்து ஒரு அதாவது ஒரு நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை இருக்கின்றது. அப்போது அந்த நிபந்தனை இல்லை, 3 நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றலாம். அப்போது சிறுகதையாக இருக்கட்டும், கவிதையாக இருக்கட்டும், கட்டுரை, வாசிப்பு என்று சொல்லி நிறைய நிகழ்ச்சிகளிலே பங்கு பற்றுகின்ற அந்த வாய்ப்பு, சந்தர்ப்பம் எங்களுக்கு அப்போது கிடைத்தது. அப்போது எல்லா நிகழ்ச்சிகளிலும் பங்கு பற்றுகின்ற அந்த சந்தர்ப்பம் கிடைத்ததால் எல்லா நிகழ்ச்சிகளிலுமே அந்த திறமை, ஆற்றலை வெளிக்காட்டுகின்ற அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. அது என்னை மேலும் வளப்படுத்தியது, வலுவூட்டியது. பாடசாலை காலம் தான் அப்போது உந்துதலாக இருக்கிறது. எழுத்தாளர்கள் என்றவுடன் அவர்கள் இந்த சமூகத்துக்கு ஏதோ ஒரு விடயத்தை, நாங்கள் ஒரு குறிப்பிட்ட விடயத்தை எப்படியாவது கடத்த வேண்டும் என்று நினைப்பார்கள். ஒரு படைப்பாளி இதைத்தான் அதிகமாக பேச வேண்டும் என்று நினைப்பார். அப்படி உங்களுடைய படைப்பில் அதிகமாக பேசப்படும் பொருள் எதுவாக இருக்கு? நிச்சயமாக சமூகத்திலே, அதாவது பெண்களுக்கு நடக்கின்ற சில அநீதிகள் மற்றும் சமூகத்திலே அடிமட்ட நிலையில், கீழ்மட்ட நிலையிலே இருக்கின்ற மனிதர்களுக்கு நடக்கின்ற சில அவலங்கள், அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம் எனக்குள் எப்போதுமே இருந்தது. உதாரணமாக நான் பேராதனிய பல்கலைக்கழகத்திலே தமிழ் துறையை சிறப்பு துறையாக கற்று அதிலே விசேட சித்தியும் பெற்ற நான், அதிலே என்னுடைய ஆய்வாக சிறுகதைகளைத்தான் நான் தெரிவு செய்தேன். அதிலே கூப்பா ராஜகோபாலன் சிறுகதைகளில் பெண்கள் என்பதைத்தான் என்னுடைய ஆய்வாக நான் தெரிவு செய்தேன். அதிலும் கூப்பா ராஜகோபாலன் சிறுகதைகளில் பெண்கள் என்று சொல்லும் பொழுது அந்த பெண்களுக்கு சமூகத்திலே நடக்கின்ற அநீதிகள், அது வெளியில் வராமல் உள்ளுக்குள்ளே அவர்கள் படுகின்ற அந்த அவஸ்தைகள்,
அதை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டோடு நான் அந்த ஆய்வை செய்தேன். நிச்சயமாக இப்போது கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேர்களுக்கு தோன்றியது, இந்த 2 பெண்கள் நிகழ்ச்சி செய்கிறார்களே, எங்கு இப்போதுமே பெண் அடக்குமுறை இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி இருக்கும். கண்டிப்பாக இன்றும் இருக்கின்றது, இன்றும் அதிகமாக இருக்கின்றது. சமூக வலைத்தளங்களில் பார்க்கும்போது வெளிப்படையாக பெண்களை தூற்றக்கூடியவர்கள், அவர்களை ஒரு மட்டம் தட்டக்கூடிய நபர்களாக மாறி இருக்கின்றார்கள். ஒரு காலத்தில் இலைமறையாக இருந்தது, இப்போது வெளிப்படையாக தெரிகின்றதாகவே பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்கள் அதிகரித்து கொண்டுதான் இருக்கின்றது. இது இன்றும் இருக்கின்றது. பேசுகின்றோம் என்பதற்காக பெண்களுக்கு பிரச்சனை இல்லை என்று இல்லை, அதை நான் தெளிவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஒரு கவிதை சொல்ல முடியுமா எங்களுக்காக? நீங்கள் நிறைய கவிதை எழுதியிருக்கின்றீர்கள், அதில் ஒரு கவிதை. சரி, கவிதை தேட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோமா அல்லது இல்லை? நான் ஒரு கவிதை வாசிக்கிறேன். நிவாரணி என்ற ஒரு கவிதை. முட்களில் பயணிப்பதாகவே நாட்கள், வார்த்தைகளுக்குள் அடக்கிட முடியா வலி, வாரணம் ஆயிரத்தின் பழமிழந்த உணர்வு, உன் அருகாமை எனக்கில்லாத போது, பணி நிமிர்த்தம் சுவாரஸ்யமாக இருக்க வேண்டிய நிர்பந்தங்களில் கூட வந்தமர்ந்து விடுகிறாய் நயனங்களில் நீ, திசைமுக பயிற்சிகளில் கூட உன் திசை நோக்கியே நீளும் நினைவுகளாய், தொலைப்பதற்கு எதுவுமில்லை எனும் நிலையிலும் தொலைந்துதான் போகின்றேன். இன்ஷா அல்லாஹ் இன்று நீ வருவாய், என் இறக்கைகளை புதுப்பிப்பாய், அவன் அருளால் என்ற அதீத நம்பிக்கைகளுடன் காத்திருக்கின்றேன் உனக்காக. சரி, யாரையோ ஒருவரை உங்கள் கணவரையாகத்தான் இருக்க வேண்டும். என்னுடைய கணவர் ஒரு சிகிச்சைக்காக இந்தியா போயிருந்தார். அந்த நேரம் நான் அதிபர் திசைமுக பயிற்சிக்காக நான் இருந்திருந்த நேரம், என்னுடைய அந்த மன உணர்வுகள் அந்த நேரம் இந்த கவிதையை எழுதினேன். நிச்சயமாக நிறைய கவிதைகள் நாங்கள் இந்த பிரிண்ட் அவுட்டின் வழியாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எப்போது உங்களுடைய படைப்புகள் புத்தக வடிவில் எங்களுக்கு பார்க்க? நிச்சயமாக மிக அண்மையில் அதற்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மிக விரைவாக வெளிவரும். நீங்கள் கவிதை மட்டுமல்ல, ஏராளமான விடயங்கள் எழுதுகின்றீர்கள். சிறுகதை, கல்வியல் கட்டுரைகள் நிறைய எழுதி கொண்டிருக்கின்றேன். அதாவது கவிதை மட்டுமல்ல, சிறுகதைகள், நாடகம், நாவல் என்று சொல்லி நிறைய எழுதுவேன். கல்வியல் கட்டுரைகள் எழுதுவேன். 3 புத்தகங்களை வெளியிடுகின்ற நோக்கம் இருக்கின்றது எனக்கு. அதில் ஒன்று சிறுகதை நூல், இன்னொன்று கவிதை நூல் 2, இன்னொன்று ஒரு கல்வியல் கட்டுரை உண்டு. அது முகாமைத்துவ நூலாக அமையும். மிக விரைவில் வெளியிடுகின்ற நோக்கம் இருக்கின்றது. நிறைய பேர் எழுத்துத்துறைக்குள் வருகின்றார்கள், எழுதுகின்றார்கள். ஒரு எழுத்தாளராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு அல்லது ஒரு எழுத்தாளராக முன்னிலைப்படுத்த முயற்சிப்பவருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை, எவ்வளவு விடயங்களை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும்? எவ்வாறான விடயங்களை கடைபிடிப்பதனுடன் சிறந்த எழுத்தாளராக மாற முடியும்? தொடர்ச்சியான வாசிப்பு. ஒரு எழுத்தாளர் நிச்சயமாக தொடர் வாசிப்பில் அவர் தன்னை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். என்னன்னு சொன்னால், அந்த தகவல் தொடர்பாடல் யுகத்திலே ஒருவர் தன்னை இற்றைப்படுத்திக் கொள்கின்றவராக நிச்சயமாக இருக்க வேண்டும். தான் இற்றைப்படுத்தி கொள்ளாத வரையிலே அவர் அந்த புதிய தகவல் தொழில்நுட்ப யுகத்திலே தான் ஒரு தோற்றவராக மாறிவிடுவார். அந்த வகையிலே அவர் புதிய விஷயங்களை, தன்னுடைய படைப்பிலே புதிய விடயங்களை வெளிப்படுத்துகின்ற ஒருவராக, இப்போ உதாரணமாக இப்போ நாங்கள் ஒரு 20-25 வருடங்களுக்கு முதல் வெளியிடப்பட்ட ஒரு திரைப்படத்தை பார்ப்பதற்கும் ஒரு சிறுகதையை வாசிப்பதற்கும் இடையிலே வித்தியாசம் உண்டு. இப்போ உதாரணமாக ஒரு 25-30 வருடங்களுக்கு முதல் ஒரு சிறுகதை தொடங்குகின்ற அந்த நுட்பத்தையும் தற்போது தொடங்குகின்ற நுட்பத்தையும் கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது சரியான முறையில் அது வித்தியாசமாக காணப்படும். அதே போலத்தான் அந்த மக்கள் எதை விரும்புகின்றார்களோ அதற்கேற்ற வகையில் நாங்கள் அந்த இலக்கியத்தை கொடுக்க வேண்டும். அந்த வகையிலே எதை விரும்புகிறாங்களோ அதை கொடுக்க வேண்டும். இலக்கியங்கள் மக்கள் விரும்புகின்ற வகையில் கொடுக்கும் போது தான் அது உள்வாங்கப்படும். அதுதான் ஒரு எழுத்தாளனுடைய படைப்பாளியினுடைய வெற்றி. அந்த வகையிலே எழுத்தாளர்கள் நிறைய வாசித்து விடயங்களை உள்வாங்கி அதற்கேற்ற வகையில் படைப்புகளை கொடுக்க வேண்டும். அதோடு சில பேர் அந்த பழைய விடயங்களை வைத்துக்கொண்டே எழுதுறது, சில பேர்
திறமை ஆற்றல் இருந்தும் அதை பயன்படுத்துவதில்லை. சில பேரை எழுதுகின்றவர்களை விமர்சனம் செய்வார்கள். இதெல்லாம் ஒரு படைப்பா, இதெல்லாம் ஒரு இலக்கியமா என்று சொல்லி எழுதுகின்றவர்களை ஏளனம் செய்கின்ற ஒரு போக்கு காணப்படுகின்றது. நான் சொல்லுவேன், முயற்சி செய்கின்றவர்களை நாங்கள் பாராட்ட வேண்டும். அது அவர்களுடைய முயற்சி. அவர்களை நாங்கள் பாராட்டுவதோடு நாங்களும் முயற்சி செய்து அவ்வாறான படைப்புகளை சமூகத்துக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டும். நீங்கள் சொல்லும்போது ஒரு அதிபராக பிரதி அதிபராக கூட இருக்கின்றீர்கள். உங்களை மாணவர்களை எப்படி வழிகாட்டுகின்றீர்கள் என்ற ஒரு கேள்வி கேட்கப்படும். குறிப்பாக அண்மை காலமாக இந்த மாணவர்களிடையே நடத்தப்படும் சிறுகதை போட்டிகளாக இருக்கட்டும், கட்டுரை போட்டிகளாக இருக்கட்டும், இந்த எழுத்தாற்றல் சார்ந்த போட்டிகளில் அவர்களிடம் கவனித்த ஒரு விடயம், அவர்கள் எழுதும் அந்த விடயத்தில் இரக்கத்தை தேடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஏதோ ஒரு வகையில் அந்த இரக்கத்தினூடாக மதிப்பெண்ணை பெற்றுவிடலாம் என்று கூட நம்புகின்றார்கள். அது எந்த அளவு சரியாக இருக்கும்? ஒரு கற்பனை திறனை அதிகரிக்கக்கூடிய ஒரு துறையாக இது இருக்க வேண்டும். அது இல்லாமல் அவர்கள் ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளேயே இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது மாணவர்களுக்கு இவ்வாறான வழிகாட்டல்களை மேற்கொள்ளும் போது அவர்களுடைய கற்பனை திறனை அதிகரிக்கலாம். உண்மையில் நான் ஒரு தமிழ் ஆசிரியையாகவும் இருக்கின்றேன் என்ற வகையிலே நான் தமிழ் மொழி தின போட்டிகளுக்கு ஒரு அந்த திருத்தம் செய்கின்ற பணிகளில் ஈடுபடுகின்ற பொழுது மிகவும் எனக்கு வேதனைக்குரிய விடயம் என்னவென்று சொன்னால், அந்த மாணவர்களுடைய அந்த மொழி, தமிழ் மொழி வறட்சி, வாசிப்பு வறட்சியை பார்க்கின்ற பொழுது மிகவும் கவலை. புதிதாக நியமிக்கப்படுகின்ற ஆசிரியர்களும் கூட அவ்வாறான நிலைமையில் தான் காணப்படுகின்றார்கள். இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், வாசிப்பு வறட்சி. வாசிப்பு மிகவும் வறிதான ஒரு நிலையில் காணப்படுகின்றமை தான் அதற்கான காரணம். தேடல் இல்லை, தேடி வாசிக்கின்ற நிலைமை மிகவும் வறிதான நிலைமையில் காணப்படுகின்றது. தற்பொழுது நாங்கள் எங்களுடைய பாடசாலைகளும் மாணவர்களை ஊக்கப்படுத்துவது அந்த வாசிப்பின் மீது ஆர்வத்தை தூண்டுவதற்குத்தான் நாங்கள் ஊக்கப்படுத்துகின்றோம். மாணவர்களுடைய அந்த ஆக்கங்களை வாசிக்கின்ற பொழுது அந்த மொழிநடை வறட்சி காணப்படுகின்றது. வாசிப்பில் செழுமை இல்லை, அவங்களுடைய அந்த மொழிநடையில் செழுமை இல்லை. எங்களுடைய பொதுவாக இதற்கு முன் நாங்கள் ஒரு கட்டுரையோ ஒரு ஆக்கம் ஒன்றையோ பார்க்குற நேரத்தில் அந்த மொழியினுடைய தமிழ் மொழியினுடைய செழுமை இருக்கும், ஒரு லாவகமான மொழி நடை இருக்கும். அந்த மொழி நடை தற்போது உடைய மாணவர்களிடத்திலே இல்லை. அது தங்கிலீஷா தமிங்கிலமாண்டு சொல்லக்கூடிய அளவில் பார்க்குற நேரம் சரியான ஒரு கவலை. அந்த தூய தமிழ் என்றது இல்லாமல் அந்த செந்தமிழ் இனி மெல்லச்சாகும் என்ற மாதிரி ஒரு அமைப்புல அந்த மொழி வறட்சி ஒன்று காணப்படுறத எங்களுக்கு மிகவும் கவலையோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ மாணவர்களுக்கு இப்போ நாங்கள் அந்த இப்போ விவாத குழு, அந்த குழு, இந்த குழுக்களை அமைத்து நாங்கள் மாணவர்களை வழிபடுத்துகிறோம்ன்றதையும் விட மாணவர்களுக்கு அந்த வாசிப்பு திறனை மொழியை செம்மப்படுத்துகிற முயற்சிகளை தான் எங்களுடைய பாடசாலைகளில் நாங்கள் செய்து கொண்டு வரோம். குறிப்பாக இந்த எழுத்தாற்றல் எப்படி இருக்கின்றதோ நீங்கள் கூறும்போது இந்த வாசிப்பும் கூட அப்படித்தான் இருக்கின்றது. சில பிள்ளைகள் வாசிக்கும் போது அந்த தொனி என்பது மிக முக்கியமான ஒரு விடயமானால் அவர்கள் அதிக துணியில் அல்லது அதுக்கு அதிக துணி என்று தாண்டி அலறுவது என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு சத்தமாக வாசிக்கக்கூடிய மாணவர்களை பார்க்கின்றோம். ஆகவே ஆசிரியர்கள் சிறப்பான முறையில் அதற்கான வழிகாட்டலை பிள்ளைகளுக்கு மேற்கொள்வது மிக அவசியமாக இருக்கின்றது. அண்மை காலமாக இது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. நன்றாக உச்சரிக்கக்கூடிய மாணவர்கள் கூட அந்த அலறுவதனூடாக அடுத்தவருக்கு அவர்கள் என்ன வாசிக்கின்றார்கள் என்பது அந்த தெளிவு கிடைக்காமல் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே எழுத்தாற்றலை தொடர்ச்சியாக பயணிக்க இருக்கின்றீர்கள். எதிர்கால படைப்புகள் எப்படி இருக்க போகின்றது உங்களுடையது? நிறைய என்னுடைய படைப்பாற்றலை பொறுத்தவரையில் நிறைய சிறுகதைகள் எழுதலாம் என்று உத்தேசித்திருக்கின்றேன். அதே போல கவிதைகள், முகாமைத்துவம் சார்ந்த கட்டுரைகள், ஆய்வு கட்டுரைகள் நிறைய எழுதலாம் என்று உத்தேசித்திருக்கின்றேன். முன்பு ஒரு வினா ஒன்று வினவினீர்கள், மாணவர்கள் அது அந்த இரக்க குணம், அதாவது இரக்க குணத்தை மையப்படுத்தியதாக, அதாவது ஆசிரியராக இருக்கின்ற பொழுது மாணவர்களை மையப்படுத்தி சில செயற்பாடுகளை செய்யக்கூடியதாக இருந்தது, மாணவர்களை மட்டும் மையப்படுத்தியதாக. இப்போ ஒரு அதிபராக இருக்கும் பொழுது மாணவர்களை மட்டுமல்ல ஆசிரியர்களையும் உள்ளடக்கி நிறைய விடயங்களை, நிறைய செயற்திட்டங்களை மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் ஆசிரியர்களுக்கும் உதவுகின்ற செயற்திட்டங்களை செய்யக்கூடியதாக இருக்குது. அது நேரடியாகவும் மறைமுகமாகவும். அந்த வகையில் எனக்கு நிறைய மகிழ்ச்சி.
தொடர்ச்சியாக உங்களுடைய பயணம் நீடிக்க வேண்டும், நிறைய படைப்புகளை மக்களுக்கு தர வேண்டும் என்று நாங்களும் ஆசைப்படுகின்றோம். நேரம் போதாமையினால் சில விடயங்கள் நாங்கள் பேச வேண்டிய விடயங்களையும் விட்டு செல்கின்றோம். மீண்டும் ஒரு முறை உங்களுடைய படைப்புகள் புத்தக வடிவில் வெளியாகும் போது உங்களை இணைத்து நாங்கள் அது தொடர்பாக தொடர்ச்சியாக பேசலாம். மிகவும் நன்றி எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு. இன்று எங்களோடு இணைந்திருந்தார் பிரதி அதிபர் எழுத்தாளர் ஃபாத்திமா காமிலா அவர்கள் தான் எங்களோடு இணைந்திருந்தார். நன்றி. நன்றி. குறிப்பாக இந்த நேர்காணலோடு அடுத்த ஒரு நேர்காணல் தொழில் பயிற்சி சார்ந்ததாக அமையவிருக்கின்றது. மிக முக்கியமான ஒரு நேர்காணல் பகுதியாக இருக்க போகின்றது. ஆகவே தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்திருங்கள். நிகழ்ச்சியில் ஒரு பாடலை தொடர்ந்து இடைவேளை தொடர்ந்து இணைந்திருக்கலாம். வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் 2வது கலந்துரையாடல் பகுதியோடு